அஞ்சரை போட்டால் தான் நல்ல வாசனை இருக்கு வேணும். அம்மா கொஞ்சம் மெலிஞ்சிட்டா இதுதான் பிரச்சனை வர. இதான் அடுத்த வீட்டை சமைக்க உள்ளியும் போடுவோம். கொஞ்சம் தாளிக்கிற பாருங்க, அப்படி தாளிக்கிறேன் ரூபாய் தாளிக்கிறதுலாம் சரியும். வீடியோ வடிவா எடுக்கணுமா தெரியும் தானே பிறகு ரைட். சரி அப்புறம் என்ன முடிஞ்சேன் சீக்கணுவாங்க. நான் தான் ஆச்சுனாண்டா நீ கிள்ளி வைக்க நாடு சாப்பிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நீங்கள் ஓகே. இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் வந்து நாங்கள் இன்றோட நிற்கிறோம். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக வந்து வீடியோ எதுக்குமே வந்து பதிவு செய்யலை. நார்மலாக கடைசி வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. உண்மைக்குமே எனக்கு எல்லாமே வந்து காய்ச்சல் தடுமன் உடம்பு துப்புரவாக ஏழாண்ட மாதிரி கூட நான் வீடியோவில் வந்து நான் பதிவு செஞ்சு அந்த மருந்து எல்லாமே எடுத்ததை கூட நான் வந்து பதிவு செஞ்சேன்னா உண்மையில் இன்றைய தினம் எனக்கும் கொஞ்சம் ஓகே ஆகிருக்கு. அப்போ அதனால ஒரு சின்ன ஒரு காணொலியாக வந்தாலும் வீடியோ வந்து பதிவு செய்வோம்ன்ட்டு தான் நாங்கள் வந்து இதில் வந்திருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மாவும் வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி இருந்தவா. அம்மாவும் வந்து 2 நாட்கள் ஆச்சு. அப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு சும்மா அம்மாவுக்கு உடம்புநிலையில் பரவாயில்லை. இப்போ இன்றைய தினம் அம்மா கேட்டிருந்தேன், அம்மா உங்கள் உடம்புநிலை கொஞ்சம் ஓகே இருந்தாம்மா வாங்கலாம் வீடியோ எடுக்க முடியல அம்மா சொல்லியிருந்தேன். அது தம்பி பிரச்சனை இல்லை, வீடியோ எடுக்க முடியாது சொல்லியிருந்தேன். நம்ம வீடியோ தான் எங்களுக்கு முக்கியம். கண்டிப்பாக அதுக்காண்டி நான் ஓமன்ட்டு சொல்லி வந்து விட்டேன். ஓகே. அப்போ இப்போ உங்களோட உடம்புநிலை எப்படி இருக்குது? உடம்புநிலை அப்படியே தான் இருக்குது. நாங்கள் வியாழக்கிழமை திருப்பி ஹாஸ்பிட்டலில் போக வேணும். சரி, அது திருப்பி முதல்ல இருந்துட்டு விளையாட்டப்போ அது வருத்தமாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தொழில் முயற்சியாக இந்த வீடியோ செய்வோம். கண்டிப்பாக வீடியோ வந்து இப்போ நாங்கள் தொழில் முயற்சி இல்லையோ எப்படியோ எங்களை நேசித்து பார்க்குற உறவுகள் பாருங்க. நாங்கள் ஒரு நாளைக்கு வீடியோ போடாட்டா கூட ஒரு சிலர் வந்து கால் பண்ணி கேட்கணும். என்ன அந்த ஜெர்மனியில் இருக்கிற பாகோன்னா கூட என் ரூபாய் என்ன உடம்புநிலை சரியில்லையா அப்படி ஒன்று கூட கேட்டிருந்தேன். அன்றைக்கு வந்து செல்வமந்தி கூட கேட்டிருந்தேன் தங்கச்சி என்ன ரூபனுக்கு வந்து உடம்புநிலை இன்னும் சரி வரையிலையோ அவருக்கு வந்து நீங்கள் அந்த நாட்டுக்கோழி சூப்பன் வந்து நீங்கள் அடித்து கொடுங்கோன்ன மாதிரிக்கு சொல்லியிருந்தேன். அதோடு அவளை இப்போ ஒன்றும் செஞ்சு தர்றாள் இல்லையே இல்லை தங்கச்சி செய்து தருவா. அப்படி அந்த வகையிலையும் வந்து செல்வமந்திக்கு வந்து மறக்காமல் இருக்கிறீங்க. மிகப்பெரிய ஒரு நன்றி. எப்பயுமே அவங்கண்ட அன்பும் எந்த அன்பும் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ரூபண்ட அன்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் மட்டும் அவளோட அன்பு. அப்போ நாங்கள் இல்லையோ? அப்போ நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து அன்பை பற்றியே கேட்டு கொண்டு இருப்போமோ. அவாவுக்கு நாங்களும் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறோம். அவாவுக்கு என் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கும். அப்படி வந்து நார்மலாக இந்த வீடியோ பார்க்குறீங்க யோசிப்பீங்கன்னு இதாட்டா இது ரூபம் தானே இல்லை அது வேறு யாருமோன்னு யோசிப்பீங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்படி நான் தலையை குனிஞ்சேன்னா மண்டை பாரமுண்டா சொட்டிக்கான பாரம். அப்போ இன்றைய தினம் நான் என்ன செஞ்சு விட்டேன்னா சலூனுக்கு போய் தலைமுடியில் நல்லா ஷோட்டாக கட் பண்ணி தாடியில் எல்லாத்தையும் வந்து மிஷின் பிடிச்சே விட்டேன். ஏன் அப்போ மௌனமா நிற்கிறீங்க கதையும் கோணுங்க. அப்போ மாமா பார்க்க எப்படி இருக்குண்டாக்கி வடிவாக இருக்கும் வடிவில்லையே. சரி. அப்போ நார்மலாக வந்து இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் ஒரு சில அம்மாண்ட தொழில் முயற்சியை வந்து நாங்கள் கடைசி கட்டமாக நாங்கள் வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்வோம். இப்போ வந்து நீங்கள் இப்போ இன்னும் நீங்கள் எங்கள்கிட்ட காணொலி ஊடாக நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் மதியம் அதாவது மதிய சாப்பாடை வந்து உண்மைக்குமே வந்து சோறு எல்லாமே வந்து தங்கச்சியாக வந்து சமைக்கிறாள். அப்போ அம்மா வந்து குட்டி கறி கொண்டு வைக்க சொன்னேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா திருக்க வேண்டினாங்கள். அப்போ அந்த திருக்க கறியை வந்து ஒரு அம்மா சொல்லியிருந்தால் தம்பி நான் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக சட்டப்படி சமைச்சு காட்டுறேன்ற மாதிரிக்கு. அப்போ அது ஒரு காணொலியாக உறவுகளோட நாங்களும் வந்து பகிர்ந்து கொண்டு அந்த கறியை வந்து நார்மலாக சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ற மாதிரிக்கு. அதை நாங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் வாங்க பார்ப்போம். ரைட். சரி, ஓகே உறவுகளை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து நாங்கள் வந்து இன்றைய தினம் அந்த திருக்க கறியை வந்து அம்மாக்கள்ட கிச்சனுக்கு தான் வந்து நாங்கள் வந்து சமைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து சிலிண்டர் இருக்கிறபடியாக நாங்கள் இங்கே தான் நாங்கள் வந்து சமைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இல்லைன்னா அந்த அடுப்புக்கு தான் அம்மா வந்து
மூட்டி சமைக்க வேணும் தெரியும் தான். அம்மாவுக்கு வந்து உடம்புநிலை கொஞ்சம் சரியில்லைன்றபடியாக நாங்கள் இங்கே தான் வந்து இந்த திருக்க கறியை வந்து நார்மலாக நாங்கள் சமைக்க போகிறோம். அதனால வந்து டெய்லி கேட்டால் வந்து அவங்க மாட்டேன்னா சொல்லுவாங்க நினைக்கிறேன். அப்படிதான் டெய்லி தர மாட்டேன்னு இல்லை, நித்தம் போனால் முத்தம் ஜலிக்குமா. அதே மாதிரி அடிக்கடி வந்தால் அப்புறம் அன்பு குறைஞ்சிடும். இந்தியோட திருக்க கறி நிப்பாட்டுறீங்க நீங்கள். அப்போ நோம்பலாக வந்து நாங்கள் இப்போ தேவையான பொருட்களை நோம்பலாக வந்து காட்டுவோம். சரி தானே, கிட்ட வந்து கை நடுங்காமல் காட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்க. இங்கால வந்து அம்மா சொல்லுங்க பச்சை கொச்சிக்காய், அங்கே கொச்சிக்காய், வெங்காயம், கருவேப்பமிலை, உள்ளி, அங்கால பால், பழப்புளி, பெருஞ்சீரகம், மிளகுத்தூள், எண்ணெய் தூள் ரெண்டாலும் சாமான் கொஞ்சம் கூடுவா தான் கிடக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்சட்டி. ஏன் இப்போதைக்கு நாங்கள் விடுற மாதிரி இல்லை, உண்மையில மண்சட்டியில் வந்து வேறு ஒரு டேஸ்ட் ஒன்று நல்ல மாதிரி கொடுக்கும். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட தண்ணியை வந்து அந்த மண் சட்டியில் செஞ்ச மாதிரி ஒரு என்ன சொல்கிறதம்மா கூஷா எனக்கு மண் சட்டியில் செஞ்ச இதுதான் அந்த செம்பு மாதிரி. அதான் மதுமையை வேண்டி வச்சுக்க தண்ணி வந்து நோமலாக கொடுத்த அந்த வச்சாலே அந்த பிரிட்ஜுக்கு வைக்கிறதில்ல, அப்படி ஒரு கூழ் தன்மையோட கொடுக்குமே. புது புது பேர்லாம் சொல்றீங்க. உண்மையா கூஷா பேர். நீங்கள் இப்போ அடுப்பை மூட்டோம். அடுப்பை முதல் நாங்கள் பெஸ்ட்டுக்கு மூட்டோம். சரியான அம்மா சுண்டை கொஞ்சம் கீட்டமே. நார்மலா இந்த ஃபேர்வேக்கு வந்து நீங்கள் என்னத்தான் சமைக்க சொல்ல பிரியோட மணக்கிற மாதிரி கிடையாது. கொஞ்சம் குறைச்சு விட பாபு. இது இந்த அப்படித்தானோ நான் விட்டு ஓடிடுவேன். நீங்கள் வந்து கழிச்சாயம் கட்டினீங்க, நீங்கள் பிரச்சனை இல்லை கழிக்கல, நான் வந்து கழட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு இன்னும் இவ்வளோ வாழை கிடக்கு. என்ன இல்லை ஆமாம் உண்மையாக பிரச்சனை இல்லையா? ஒரு சின்ன ஒரு இதோண்டு வருது இல்லையா? இல்லை ஒரு இதுக்கு புங்குது புச்சு புச்சு கொஞ்சம் போவோமா? கடைசியில தான் சரி. நாங்கள் முதல்ல எண்ணெயை விட தேவையில்லை, தண்ணி காஞ்சிட்டு சட்டி தெரியா என்ன பாக்க என்ன நம்மளோட தண்ணி ஆமா தண்ணி வத்தி சரி. எண்ணெய் விட தேவையில்லை, முதல்ல இதை வறுத்துட்டு இடிக்க போகணுமில்ல, வறுத்தா இடிக்கலாமே. கிட்ட வந்து பாருங்க மஜ்ஜாதுக்கு புல்லா போடும் அப்படியே ரைட். டஸ்ட்பினுக்கு போடு ரைட். டஸ்ட்பினுக்கு போட கிடக்கு. இது என்ன ரைட். நானும் போட்டு டஸ்ட்பினுக்கு ஒரு இது காணையில் தன்மையை காணையில் வரத்தண்ணி சரியே. தசி நாங்கள் இறக்குங்க, தசி நீங்கள் அங்கே இல்லைங்க, நாங்கள் இடையே கூப்பிட வாங்கண்ணே. அப்போ போடுவோம்மா அடியில் போடும். ரைட் ரைட் எல்லாம் பேர் போட்டு கொண்டா கிடாக்கு பார்ப்போம். யார் பொம்பளை வந்து 50 வந்து தெரியல ரூபானுக்கு. என்ன விடட்டோம்மா என்னம்மா தெரியும். இந்த கையாலே அம்மா எல்லாம் போட்டால் தான் திருக்கக்கரைமையாக வரும். காணுமா மண்ணு ஆ காணுமா ரைட். என்ன என்ன போட வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போடவே கிட்ட உறவுகளே வந்து நோம்பலாம் பார்க்க போறீங்களோ ரூபா நான் அப்படி போடுறேன் ரெண்டு. என்னடா இது? ஐயோ இது என்னடா கட்டரும்பு. சரியே முதல் பக்ஸ்ட்டுக்கு வெங்காயத்தை போடுவோம். அப்படி போட்டோம் இல்லை வெங்காயம் இதாங்க பச்சை மிளகா. பச்சை மிளகா நூலகமாக போடக்கூடாது. ஆ ஏனம்மா கடைசியாக போடுறோம். வீடியோ வடிவா எடுக்கணும்மா தெரியும் தானே பிறகு ரைட். சரி பிறகு என்ன முடிஞ்சேன் அதுக்குன்னு ஆனால் உண்மையில் இப்போ அம்மாக்களை கேட்டு இப்போ ஆமாப்பா யோசிச்சு பாருங்க. இப்படி நாங்கள் நார்மலாக அந்த ஒரு சில விஷயங்களும் தெரியாது நாங்கள் சமைச்சு கொண்டு இருந்தா கல்யாணம் கட்ட போகிறவங்களும் வந்து ஈஸி. இப்போ உடம்புல சரியில்லாட்டா கூட நாங்கள் போய் ஆடாக்கான திருக்க கறி என்ன வச்சு பானும் வேண்டி சாப்பிட சரி இல்லை திருக்க கறி வச்சு வாக்கு மாறி போச்சு எனக்கு.
தலைமுடி பட்டின ஒன்று ஆனா வடிவா இருக்கல உண்மையாவே குண்டு பொடியன் மாதிரி சொக்கு பொடியன் கொஞ்சம் நீங்களாம் பெருஞ்சீரம் அம்மாவும் சரியான கை நடக்கமே ஒன்றும் பாவிக்கிறீங்களே 9 நாள் சாப்பிடல சாப்பாடு காணுமே என்னது போட்ட நீங்கள் பெருஞ்சீரம் காணுமே 2 முறை பொடி போடவும் ரைட் சரி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாருங்க ஒரு அப்படி இருக்காண்டு கிட்ட வந்து வடிவாக காட்டுங்க ரைட் பாருங்க உள்ளியும் போடுவோம் ரைட் கொஞ்சம் தாளிக்கிற பாருங்க அப்படி தாளிக்கிற 2 ரூபா நண்டு ரைட் தாளிக்கிறதுலாம் சரியோ நிப்பாட்டிட்டீங்களே ரைட் திருக்கே போடலாம் ரைட் திருக்கையும் போடுவோம் அப்போ அதான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இன்னும் தண்ணியாக கிடக்கும் ஒன்றுனா போட எடுத்து தண்ணியாக கிடக்காமா தண்ணி இல்லை அது கழுவினது தான் ஒரு ஒன்றும் இல்லை அப்படியே போடுங்க பெருசு பெருசான வட்டி இருக்கு ஓமம்மா கொஞ்சம் மற்றது வந்து என்ன சொல்லுங்க என்ன தவிர வீட்டு வந்து சாப்பிடாதவள் நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லை இல்லை ரைட் அப்படி சாப்பிட போகிறீங்கன்றாலும் நாங்கள் தர மாட்டோம் சொன்னபடி மற்றோ மறக்கறியோ கோயிலுக்கு வளர கோயிலுக்காண்டி நாங்கள் 2 ஓகே ஆமாம் இது பிரட்டதோ இல்லையோ பாலோ தேவையான அளவு உப்பு நான் போடுறோம் நாங்கள் இதுதான் பிரச்சனை வர இதான் அடுத்த வீட்டை சமைக்க போனால் தங்கண்டிய நைஸாக விட்டுட்டு வர்ற மாதிரி தான் கதப்பினம் ஞாபகம் இல்லை அந்த அதுக்கு உங்களுக்கு காணுமே ஐயோ மஞ்சள் சொன்னா பிறகு திருக்கையில உப்பு கிடக்கும் பால் விடவா தூள் எல்லாம் பிறவோ கடவுளான இனிமே நான் சமைப்பேனா அதுதானே பாலம்மா ஃபுல்லாக விடவோ விட்டு பால் விழாம் கிடக்கா ரைட் ரைட் வேறு இல்லை போல பிரட்ட தேவையில்லக்கா கீழால் கிடக்கிற வெங்காயமெல்லாம் மேலாக விரட்டு சரியா ஆனால் உறவுகள் யோசிப்பினம் என்ன உண்மையா ஐயோ கடவுளே ஒரே சமையலாக போடினம் அப்படியே ரூபனாக்கள் வேறு எங்கே இடங்களை காட்டிக்கிட்டி வீடியோ போடுங்கண்டா உண்மையாக யோசிக்கலாம் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை பிழை என்னம்மா மூடி வைக்கவோ அதுவா கொஞ்சம் கூட்டலாமா என்ன வரும்போது நான் சொல்லேக்க காணுமோ காணுமே என்ன என்னம்மா என்ன வரும்போது என்ன வரும்போது உங்களுக்கு அவ வரும்போது எல்லா இடங்களையும் சுத்தி காட்டுங்க அதைத்தான் நானும் என்னால் அதான் எனக்கும் இதுக்கு மிஞ்சி வெயிட் பண்ணல அது அதனால அவருக்கு கூடிய சீக்கிரம் நாங்க நல்ல ஒரு பதிலும் தருவோம் ஓ நார்மலாக இப்போ பார்த்துக்கொண்டா அம்மாக இருக்கணும் பார்ப்போம் சரி வந்தால் உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காட்டுவோம் தானே நம்ம காட்டினா விட போகிறது இல்லை தானே கூடிய சீக்கிரம் சரி வரும் அந்த உறவுகளை நீங்கள் பார்ப்பீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பட இருப்பீங்க கண்டிப்பாக நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் வரை நாங்கள் வெயிட் பண்ணி சரியாக இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாமே வந்து பாருங்க அவிஞ்சு பொங்கி கொண்டு வந்துட்டு கிட்ட வந்து பாருங்க பொங்கி கொண்டு வந்துட்டு அப்படி பொங்கி கொண்டு வந்து பார்த்தீங்களோ ராய் கொதிச்சு அப்படியே பொங்கில தூளை போடுவோம் கொஞ்சம் தூளை போடுவோம் நீங்கள் ரஜி தரக்கடிங்க தூளை போடட்டேன் தூளை போடுங்க தூளை அளவா நீங்கள் போடுறதையும் காட்ட இல்லை வேணும் எத்தனை கரண்டி போட போறீங்க நான் நகப்பை வச்சிருக்கேன் இது உங்களுக்கு திரிச்ச தூள் போட ஏன்னா ரைட் போடுங்க கிட்ட எத்தனை கரண்டி 1 2 கரண்டி போட சரி 2 போட சரியே ரைட் அப்படியே கொஞ்சம் 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 கலக்கிறோம் புளியும் போடவாமா போய் புளியும் போட போகிறேன் நேரமாக தான் ஆனால் செல்லரும் நான் சமைக்க வலிக்கிட்டாருன்றே ஒரு அவசியம் தானே ரைட் என்ன கலக்குற வரையும் பார்த்தீங்களா சமைக்க போயிருக்காங்க கட்டர்ல சமைக்க அந்த இது காட்டுறேன் ரைட் மூடி வைங்க சரி அங்கே இருக்கு மூடி நானே மூடி வைக்கிறேன் இல்லை நீங்கள் போட வலிக்கிட்டோடையே நீங்களே மூடுங்க ரைட் நீங்கள் ரஜி தரக்கெல்லாம் போட்டாச்சு எல்லாமே உட்காந்துட்டே நீங்கள் இடிங்க ரைட் இங்கே வந்து வரங்க ரஜி தரக்க கொட்ட இதை வந்து டொங்கு டொங்கு இடிக்கணும் சத்தம் கேட்காம இருக்கும் துணி காட்டுமா வீடு ரைட் நிலத்தோட இடிக்கிறேன் நான் சொல்லிட்டு
கஞ்சி தர போட்டால் தான் நல்ல வாசமாக இருக்குமே நம்ம நான் உடம்பெடுத்துட்டேன் நான் மெலிஞ்சிட்டேன் அம்மா கொஞ்சம் மெலிஞ்சிட்டா இப்போ சாப்பிடாம இருக்கு அம்மாவுக்கு கஞ்சியான இப்போ சாப்பாடு காலை மேலே நான் சாப்பாடு கஞ்சி இப்போ உப்பெல்லாம் பார்க்க மாட்டேன் காலை மேலே வேறு கொண்டு வந்து கொடுத்து அனுத்தாண்ட அம்மா நம்ம அம்மன் கொண்டு வந்து கஞ்சி ஆக்கி போட்டு பிஸியாக கொண்டு வந்து வந்தது இப்படியோ ஒரு ஓவராக தருவீங்க ஆனால் என்னதான் சாப்பிடலாம் அம்மா ஹாஸ்பிட்டலில் எத்தனை அண்டீங்களம்மா 8 நாள் காணும் போடாங்க பாருங்க என் தஞ்சியாக கிடக்கு இல்லை காணும் என்ன முடிக்கணும் பெரிய பெரிய சமைக்கிறதே அதான் இடிக்கிறதா வித்தியாசம் இப்படி தேய்ச்சி இடிக்கணும் ரைட் ரைட் அது காணுமாம்மா கொஞ்சம் இதாக இருந்தால் தான் சரி 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 ரைட் பச்சரை கடிச்சு முடிஞ்சு எதுவும் கடைசியாக போடணும் கேக்க போட்டுட்டு எதுவும் கொஞ்சம் கடைசியாக போடணும் கேக்க ஓகே ஓகே சரி அப்போ உறவுகளோட கதைங்க தம்பிலா 2 கதை இருக்குது தசியா ஸ்கூலாக வந்துட்டாள் சூ புரிய நானும் உடுப்பெல்லாம் கழட்டி போட்டு வந்து நிற்கிறீங்க அதே பிரச்சனை கிடக்கு காட்டே வீடியோவில் மற்றது அந்த தலைமுடி நிறைய இருந்தபடியாக தான் அந்த தலைமுடியில் மலை தூமி பட்டோடனே ஆளுக்கு அந்த சளி வந்து கூடினது தலைமுடி அமுக்கத்தில் தசியாக்கும் உங்களுக்கு என்னக்கா அதான் நாங்கள் இப்போ பார்த்தீங்களா சோட்டா தலைமுடி இல்லை தாடி இந்த முடி இல்லை அப்போ கொஞ்சம் ஆளை பார்க்க நீட்டாக இருக்கு படிவாக இருக்கு இல்லை கொஞ்சம் அந்த காம்பா கிடந்தாம்மா ரைட் அப்போ இனிமேல் உறவுகளே இப்போ நாங்கள் அதுவும் கொஞ்சம் நல்ல மாதிரி அவிஞ்சு வந்து கொஞ்சம் கறி பருவத்துக்கு வந்த உடனே இதை கடைசியாக விட வேணாமா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாமே வந்து அவிஞ்சிட்டேனம்மா திருக்க கறி அவிஞ்சிட்டு இப்போ நாங்களோக்கா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதையும் எடுத்தீங்கண்டா ஓப்பன் பண்ணல இது கிட்ட வந்துடும் அந்த கிட்ட எப்படி வேறு லெவலா மஞ்சள் இருந்தாலே அது ஒரு தனி டேஸ்ட் என்னால் வச்சு பார்க்கல நீங்களே வச்சு ஓடியாங்க 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 சமைச்சு முடிஞ்சு ஓடியாங்க அப்படிங்க சாப்பாடு சாப்பாடு சமைச்சு முடிஞ்சு அப்படியே ஓடுங்க அப்படியே ஓடி சரி பாருங்க அப்படியே போடுங்க ரைட் ஃபினிஷ் பார்க்கவே இன்னொரு அழகா இருக்குன்னு அழகாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தெரியும் கொண்டாங்க சாப்பிடுங்க நாங்கள் சாப்பிட மாட்டோம் நம்ம இதுக்கு சாப்பிடக்கூடாது இதுக்கு சாப்பிட இது என்ன கூழ் கறி மாதிரி கிடைக்காம கூழ் மாதிரி கிடைக்கணுமா ஏதாவது சொல்லாட்டி ஐயோ கடவுளே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சரியோ இந்த குட்டி கரண்டி எடுத்த கொண்டு வந்து ஊதுவானும் கறி எங்கண்ட கரண்டி என்ன வேறு லெவலாக இருக்கு உப்பு கூடி போய் என்ன சொல்ல கெட்டிய கொண்டாங்க கறி எங்கண்ட கரண்டி அங்கே இருக்கு நீ சின்ன கண்ணி இல்லை அது கழுவி கிடையாது கழுவியில் போடாது எதுவும் கழுவி தான் போடுங்க ஆமாம் எந்த நடுமுறையோ வால்முறையோ எடுக்காவோ எந்த முறை உங்களுக்கு கிட்டுப்போமோ அந்த முறை எடுத்து சாப்பிடுங்க ரைட் எல்லா முறையும் விருப்பம் வேண்டாம் முதல் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் முதல் அப்படி கிடாக்கு கறியாண்டு உண்மைக்குமே பார்க்க நல்லா இருக்கு நான் கை சுட்டேன் ஐயோ ஏன் நம்மள அவசரம் பாருங்க கொஞ்சம் மாற விடுங்க ஒரு இதோட படுற பாடு செல்லனா திருக்க விருப்பம் போல இருக்கு நான் தான் இப்படி விழுந்து விழுந்து வர்றேன் திருக்க பேக்காட்டி போட்டு அங்கே போலாங்க அவ்வளோ அடிவே காணையிலே சாப்பிட்ற படிக்க படுற பாட்டு செந்து செந்து மாமா வாங்க திருக்க சாப்பிடுங்க செந்து மாமாவுக்கு செந்து மாமா வாங்க செந்து மாமா செந்துரு அஞ்சு பாருங்க கதை உண்டு அண்ணா கூப்பிட்டா தம்பி டக்கானு அண்ணா மரியா டக்கானு வந்து காலுக்கு நிற்கணும் கூப்பிட்டா அண்ணா கூப்பிட்டா காலுக்கு வந்து நிற்கணும் ஏய் உன்னை கூப்பிட்டா டக்குன்னு வாருது எங்கே கதை நீங்கள் தானே இப்போ சரியில்லை சாப்பிட்றது ஆனால் வர வர தனுஷ் மாதிரி வரான் சுடலாம் படம் இருக்கா சுடலாம் படம் பார்த்தீங்களே எப்படி அண்ணா அண்ணா காய்ச்சி நான் உப்பு பிடிச்ச நான் தான் காய்ச்சினான்டா நீ கிள்ளி வைக்க நாட்டு சாப்பிட்டு
இந்தாங்க புரியுங்க இல்ல இல்ல வீட்டில் இருக்க வரையும் ஆறட்டுமா இந்த உப்பு பிடிக்கும் வீடியோவில் அம்மா அள்ளி அள்ளி தருவா இந்த கேப்பில் சாப்பிடு புறவை சொல்லுவாங்க வீட்டையும் கொடுக்கணும் கண்டு தங்கச்சாக்கள் கண்டு சொன்ன அப்புறம் அவள் கோயிலுக்காண்டி சாப்பிட மாட்டாள் நானே எல்லாரும் உரைப்பு கூட்டு இல்லை உப்பு கூட்டிட்டு சொல்கிறேன் உப்பு கூட உண்மையாக நல்லா தான் கிடக்கேன் என்ன நிப்பாட்டுற பேர் வர்ற பாட்டு ஒரு கை நிப்பாட்டு எரியுது எரியுது உண்மைடா இது இஞ்சால சொல்லணும் தனி ஒரு பாடு அதை இருக்கா கவனிக்க மாட்டேங்குது சுடுகுது இல்லை கோழி குஞ்சு விழுந்துட்டு கோழி குஞ்சு தொட்டிக்க விழுந்துட்டு போடாக்கு இவ்வளோ இல்லை அது அங்க தண்ணிக்கு விழுந்துட்டு காகம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிக்கிட்ட தண்ணி குடிக்கிற போயிருக்கு அப்போ போன இடத்துல தண்ணி கொஞ்சம் வத்தி தான் நின்றுருக்கு இந்த புல் மட்டமாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் குடிக்கக்கூடிய வேண்டிய காது பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு அப்போ அந்த கேப்புக்கு வந்து காகத்துக்கு காகம் தானே ஹெல்ப் பண்ணணும் அதனால வந்து செந்திரம் போயிட்டார் காப்பாற்றுறாரு இப்போ வந்து காகத்தை வந்து செந்திரம் வந்து காப்பாற்றி ஒரு மாதிரி விட்டுட்டான் அப்போ அதனால தான் வந்து இப்போ செந்திரம் வந்து இந்த இடத்த வந்து ஸ்போர்ட்டில் இல்லை இப்போ நானும் வந்து இந்த திருக்கக்கரை வந்து உண்மையில் வேறு லெவலில் இருக்குது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா திருக்கக்கரையோடைய கொஞ்சம் உப்பு தன்மை கொஞ்சம் இருந்திருக்கு அப்படி இருந்தாலும் அம்மா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டாங்க அப்புறம் சொட்டு உப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்குது வேறு லெவலுக்கு வேறு மற்றபடி உற்று குறைய மேலே அந்த மாதிரி இருக்குது இதே மாதிரி நீங்களும் உறவுகளே திருக்கக்கரை உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா சமைச்சு பாருங்க வேறு லெவலுக்கு இருக்குமே மற்றது காத்துக்கு காகந்தான் போனது சொன்னது மாதிரி ஒரு காகம் விழுந்ததால எத்தனையோ காகங்கள் தங்களோட உறவுகளையும் சேர்த்து கூப்பிட்டு என்று பார்த்தீங்க மற்றபடி வீடியோ பார்க்குற உறவுகள் இதை இதாக நினைக்கக்கூட தம்பியாக்களும் சரி அம்மாக்களும் சரி தங்கச்சாக இவராக இருந்தாலும் நான் கொஞ்சம் பம்பிளாக தான் வந்து கதைக்கிறது அது வந்து வளமை அப்புறம் நீங்கள் தவறுதலாக ஒன்றுமே நினைக்க வேணாம் அப்போ இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம் எங்கள் சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கும் நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்கும் இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய வீடியோ சந்திப்போம்